இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு குக்கரில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/4 இன்ச்சில் ஒரு 6-7 பட்டை எடுத்துக்கலாம். இது ரொம்ப லேஸான பட்டை தான், அதனால் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். லவங்கம் ஒரு 8 எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு. இதை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தை நான் தனியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வறுத்து அரைக்கணுங்கிறது கிடையாது, டைரெக்டாகவே அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி எல்லாமே இது கூடயே ஆட் பண்ணிடலாம். மல்லிப்பொடி வந்து எப்பவுமே நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதனால் அது ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி வச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி விட்டோன்னா சிக்கன் வந்து தானாகவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம், அது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வேக வச்சிடலாம். அது ரெடி ஆகிட்ருக்க டைம்லேயே நம்ம வந்து இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் தனியாக விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தாளிப்பு ரெடி ஆயிரும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு போட்டுட்டு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிய விட்டு ஒரு கை கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு வந்து நம்ம குக்கரில் இருக்க சிக்கன் குழம்புல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். I hope you all like the video. Thank you for watching.